ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் அஸ்ஸாமில் இருக்கிற கவுஹாட்டிலேருந்து காசிரங்கா நேஷ்னல் பார்க்குக்கு ஒரு ட்ரிப் பற்றின விலாக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 2 டேஸ் ஒரு நைட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து காசிரங்கா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு ஓகேவாக இருக்கும். மேக்ஸிமம் 3 டேஸ் 2 நைட் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நம்ம 2 டேஸ் 1 நைட்லேயே வந்து போதுமான அளவு நம்மளால் சுற்றி பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு டே வந்து ஏர்லி மார்னிங் நம்ம கவுஹாட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஒரு 7 ஓ கிளாக் கிளம்புனோம் அப்படின்னா 10:30 அந்த மாதிரி நம்ம வந்து போகிற வழியிலேயே நாகான் அப்படிங்கிற இடத்துல மகாமிருத்யுஞ்சய் டெம்பிள் இருக்குது. இது வந்து வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் சிவலிங். இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 126 ஃபீட் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். காசிரங்கா போகிற வழியிலேயே இருக்குது. இது கவுஹாட்டிலேருந்து போகிறக்கு ஒரு 2.5 ஹவர்ஸ் எடுக்கும் இந்த டெம்பிள் ரீச் பண்ணுறக்கு. கண்டிப்பாக இதை வந்து நம்ம அந்த கோவிலை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம காசிரங்காவை சுற்றி பார்க்க போய்க்கலாம். இது வந்து கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பூஜைக்கு தேவையான எல்லா ஐட்டங்களும் கிடைக்கும். அதை வாங்கிட்டு போனோம்னா அதில் விளக்கெல்லாம் இருக்கும். கோவிலோட ரைட் சைட்லேயே விளக்கு போடுறதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்கும். அங்கே நம்ம விளக்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதே மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் ஏறி போனோம் அப்படின்னா அதோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உள்ளே போனோம்னா சின்ன சிவலிங்கம் உள்ளே இருக்கும். அதுக்கிட்ட வந்து நம்ம கொண்டு போகிற பூஜைக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாம் வச்சு பூஜை பண்ணி கொடுப்பாங்க. அதோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 to 12:30 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து 4 to 9 ஓ கிளாக் தான் திறப்பாங்க. அங்கே நாகான் டெம்பிள்லேருந்து காசிரங்காவுக்கு வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ் எடுக்கும். ஸோ மதியம் நம்ம ஒரு 3 to 4க்குள்ளே வந்து நம்ம காசிரங்கா ரீச் பண்ணிடலாம். இடையிலேயே நம்ம தேவைப்படட்டா லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம். லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு 3 ஓ கிளாக் 4 ஓ கிளாக் அந்த மாதிரி நம்ம ரூம் புக் பண்ணியிருந்தோம்னா நம்ம ரீச் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து அங்கே காசிரங்காவில் ஆர்கிட் அண்ட் பயோடைவர்சிட்டின்னு பார்க்கில் வந்து ஒரு கல்ச்சுரல் ஷோ நடக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஷோ. காசிரங்கா போகிறவங்களுக்கு வந்து எலிஃபென்ட் சஃபாரி, ஜீப் சஃபாரி எவ்வளோ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்த கல்ச்சுரல் ஷோ கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு டேயோட நைட் வந்து நம்ம அங்கே போயிட்டோம் அப்படின்னா கல்ச்சுரல் ஷோ நடக்கும். உள்ளே போகிறக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்திங்கன்னா 350 ருபீஸ். ரொம்ப ஒர்த். அந்த மணிக்கு வந்து அவ்வளோ ஒர்த்தாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு 1.5 ஹவர்ஸ் நடக்கும். பார்க்குறக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். இது நார்த் ஈஸ்ட் பீப்புள்ஸோட கல்ச்சுரலை பற்றி ட்ரைப்ஸ் பீப்புள்ஸ் வந்து விவசாயிகளை பற்றியும் வந்து விவசாயம் பண்ணுறதை பற்றியும் வந்து ஒரு ஷோவாக போடுவாங்க. டான்ஸ் ஷோவாக ஆடி காமிப்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த ஆர்கிட் பார்க்கோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய கடை இருக்கும். இது பேம்பூவில் பண்ணது, வுட்டில் பண்ணது, அங்கே என்ன அனிமல்ஸ் வந்து ஃபேமஸோ ரைனோ, வைல்டு புஃபலோ, டீர் இதை பற்றின ஒரு வுட்டில் வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் அங்கே பார்க்குறக்கு. நம்ம பர்ச்சேசிங் எல்லாம் அங்கே என்ட்ரன்ஸ்லேயே பண்ணிக்கலாம். அந்த பயோடைவர்சிட்டி பார்க்குள்ளே நுழைஞ்ச உடனே வந்து ஒரு மியூசியம் இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசியம் இருக்கும். அது வந்து அதை பற்றின தெரிஞ்சவங்களுக்கு அதை பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மியூசிக் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே கைட் பண்ணுறக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து நமக்கு அந்த என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வாசித்து காமிப்பாங்க. நம்ம டவுட் கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து கிளியர் பண்ணுவாங்க. நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றின மியூசியம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கல்ச்சுரல் ஷோ வந்து 6:30க்கு அது ஸ்டார்ட் ஆயிரும். நமக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மியூசியம் விசிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டே டைமில் வந்து அந்த பார்க்குள்ளே என்ட்ரன்ஸ் உள்ளே போயிட்டு நம்ம பார்க் ஃபுல்லாக விசிட் பண்ணும்போது அந்த மியூசியம் பார்த்துக்கலாம். நாங்கள் வந்து ஈவினிங்காக அந்த மியூசியம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கல்ச்சுரல் ஷோ போனோம். கண்டிப்பாக இந்த ஷோ மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஜீப் சஃபாரி பற்றி, எலிஃபென்ட் சஃபாரியை பற்றி போடுறேன். நீங்கள் இந்த கல்ச்சுரல் ஷோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் எண்டு மட்டும் பாருங்கள். தேங்க்யூ.